எப்பயுமே நல்லா படித்தவன் பயத்திலே எக்ஸாம் ஹாலில் இருப்பான். படித்ததெல்லாம் வரணும், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற கவலையில் படித்தவன் இருப்பான். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோங்கிற தைரியத்தில் படிக்காதவன் இருப்பான். அவன் கவலையே கிடையாது. ஏன்னா அதில் ரெண்டாவது கேட்டகரி நான்லாம். அதனால் நான் எல்லாம் படித்தேன். பார்த்தீங்கன்னா அப்படி என்றைக்குமே ஒருத்தன் எக்ஸாம் ஹாலில் அடிஷ்னல் ஷீட்டு எவன் அதிகமாக வாங்கலையோ அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க போகிறான்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு எழுதுறதுக்கு ஆன்சர் இவ்வளோ தான் இருக்கும். ஆன்சர் எழுதி முடிச்சிட்டானா அதுக்கு மேலே எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் படிக்காத எங்களை மாதிரி பசங்க இருக்காங்களே, அவங்க எழுதுறது தான் ஆன்சர். படித்தவன் எழுதிட்டு நம்மளை பார்ப்பான். என் ஃப்ரெண்டு எழுதிட்டு இருந்தான் எக்ஸாம், என்னை பார்த்தான், என்னடா எழுதிக்கிட்டே இருக்கேன்னா. உனக்கு ஆன்சர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியுண்டான்னா. எவ்வளோ எழுதுனேன்னு கேட்டேன். அரை பக்கம்னா. தெரிஞ்சது நீ அரை பக்கம் எழுதுனேன், தெரியல நான் 6 பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. கவலையே கிடையாது பசங்களுக்கு. எங்கே இருந்து தான் அந்த ஐடியா வருமோ. பதில் எழுதுவான் சார், ஆனால் பதிலாக இருக்காது, ஆனால் பதில் மாதிரி இருக்கும். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. சிமெண்ட் தயாரிக்க எந்தெந்த மூலப்பொருட்கள் பயன்படுகிறது, இது கேள்வி. 2 மார்க் கொஸ்டின். ஒருத்தன் பதில் எழுதியிருக்கான், எந்தெந்த பொருட்களை கொண்டு சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அதெல்லாம் தேவைப்படுது. நான் படித்து பார்த்துட்டு ரைட்டு மாதிரி இல்லை தப்பு மாதிரி இல்லையடாங்கிறேன். தெரியுதுல்ல சார், 2 மார்க் தானே போட்டு விடுங்கிறான். கவலையே கிடையாது. காந்திஜி இறக்கிற நொடி வரைக்கும் தன்னுடைய உடம்புல சட்டையே அணியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு அவரோட உடம்பு தெரியுதுங்கிறான். அவன் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பதிலாயா? கவலையே கிடையாது. என்ன அவன் என்ன சிந்தனையில் இருக்கான். இன்னும் சில பேர் கிளாஸில் பல்காக இருப்பான். நல்லா படிக்கிறவன் எப்பயுமே பாவமாக இருப்பான். இந்த முரட்டு பயிலாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்லா படிக்கிறவனை மிரட்டி காப்பி அடித்து எழுதுவான். அதுவும் பின்னாலே உட்காந்துட்டான்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸ் டெஸ்ட் அப்போலாம் சில பேர் பேப்பரே வாங்கி கட்டி கொடுத்துருவான். என் கிளாஸில் ரெகுலராக ஒரு பையன் அதை பண்ணிகிட்டு இருந்தான். நான் ஒரு நாள் கரெக்டாக மாட்டுவான்ட்டு ஆஃபைல் எக்ஸாம் வந்துச்சு. பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப அவனை கூப்பிட்டு வாடான்னு நேராக வந்தான். என்ன சார்ண்ணா, தப்பு பண்ணவன் தைரியமாக தானே இருப்பான் நம்ம ஊரில். என்ன சார் அப்படின்னா, என்னடா அதுன்னு. என்ன எக்ஸாம் பேப்பர் இதுவே உங்களுக்கு தெரியலையான்னா. அதெல்லாம் எனக்கு தெரியுது. எவ்வளோ பேஜ் மொத்தம் எழுதியிருக்கேன்? அதான் போட்டிருக்கேனே சார், டோட்டல் பேஜஸ் மொத்த பக்கங்கள் எண்ணிக்கை 10. ஓகே, 5 பேஜ் நீ எழுதியிருக்க எனக்கு தெரியும். இன்னொரு 5 பேஜ் எவனோ எழுதியிருக்கேன், அதை கட்டி கொடுத்துருக்க. என்னடா நடக்குதுன்னு. அவன் அப்படியே என் பக்கம் பிளேட்டை திருப்பிட்டான். நானும் அதே தான் சார் கேட்குறேன். 10 பக்கம் நான் எழுதுனல சார், 5 பக்கம் நான் எழுதுனது இருக்குது. அடுத்த 5 பக்கம் நான் எழுதுனது எங்கன்னா. இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு. மொத்த பக்கங்கள் இன்றைக்கி 10 தானே சார். ஏன் சார் ஒரு பேப்பர் கூட ஒழுங்காக திருத்த முடியாது அவங்களாலன்னா. அப்புறம் அவனை உட்கார வச்சு பேசி 85 மார்க் கேட்டான், போட்டு விட்டேன். வழக்கமாக 40 தான் வாங்குவான். 85 அதிகமாக இருக்குன்னு. பரவாயில்ல, இந்த ஒரு எக்ஸாமில் படித்தேன்னு நினச்சிங்க போடுங்கிறான். டீலிங்லாம் பேசுவானுங்க பசங்க. வாட்ச்பாய் குறிப்பு வரைக, வாட்ச்பாய் இது நல்ல பாய், 5 அடி நீளமும் 6 அடி அகலமும் உடைய பாய், இதை மடக்கலாம் சுருட்டலாம் தண்ணியில் போட்டு கூட அலசலாம், ஒன்றுமே ஆகாத தரமான பாய் வாட்ச்பாய். எழுது. கஸ்தூரிபாய் குறிப்பு வரைக, இது வாட்ச்பாய் கம்பெனியில் தயாரிக்கப்படும் மற்றும் ஒரு பாய், ஏழைகள் கூட வாங்கி பயன்படுத்தலாம், சமுதாய அக்கறை வேற. ஒருத்தர் எழுதியிருந்தான் கஸ்தூரி பாய். கேள்வியே தவறுன்னா. ஏண்டான்னு கேட்டேன். கஸ்தூரி பாய் இல்லை, கேர்ள். இவனுக்குன்னு தனியாக. நான் தமிழ் வாத்தியாரா, சில கேள்வி கேட்டுவிட்டு பதிலுக்கு நான்லாம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு எனக்கெல்லாம். செய்வினை குறிப்பு வரைக. ஒருத்தர் எழுதியிருக்கேன் செய்வினை. செய்வினை என்பது நமக்கு பிடிக்காத யாரோ ஒருவர் நம் வீடு விளங்காமல் போக வேண்டும் என்று ஒரு மந்திரவாதியை கூட்டிக் கொண்டு வந்து எலுமிச்சம்பழத்தை என் வீட்டு மேலே வைப்பது. அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுனா பாருங்க, அதான் அல்டிமேட் உதாரணம். என் சித்தப்பா என் குடும்பத்திற்கு செய்தது. சரி, செயற்பாட்டு வினை குறிப்புரைய. அதுக்கு அவ்வாறு வைக்கப்பட்ட எலுமிச்சம்பழத்தை இன்னொரு மந்திரவாதியை கூட்டிக் கொண்டு வந்து எடுத்து வைத்தவன் வீட்டு வாசலுக்கு அடியில் புதைத்து வைப்பது. இது செயற்பாட்டு வினை. உதாரணம், என் சித்தப்பா குடும்பத்திற்கு நாங்கள் திருப்பி செய்தது. இதை படிச்சுவிட்டு எல்லாம் ஏன் வேணான்னு நினச்சேன் நான். கவலையே இல்லை.